வணக்கம். ஹாய் சார். யாருங்க? ஹாய். உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? வாங்க. என்னாச்சு சார்? எதுக்கு கொஞ்சம் நகருங்கன்னு சொன்னீங்க? அவங்க கை கொடுக்குறாங்கல்ல, கை கொடுக்கணும்ல. அதுக்கு கை கொடுக்க இடைஞ்சலா நின்னீங்க, அதான் நகருங்கன்னு சொன்னேன். அவங்க கைய நீட்டினது என் கைய குலுக்கிறதுக்கு. அப்படியா? ஆமா. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எதுக்கு வந்திருக்காங்க? ரோட்ல கன்ஃபியூஷனா நின்னவங்கள காபி சாப்பிட வாங்கன்னு நான் கூப்பிட்டதுனால வந்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா. வேணா கேட்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் உங்களை காபி சாப்பிட கூப்பிட்டேனா இல்லையா? ஆமா, கூப்பிட்டீங்க. பாத்தியா? நல்ல காபி 2 ரெடி பண்ணு. எக்ஸ்ட்ரா சிலுமிஷம் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்காத. ஏன்னா இந்த பொண்ணு ஏன் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம்யா. ஐயோ, சார் வந்துட்டார் போல இருக்கே. இவன் யாரு கோபால் சார்? லூஸ் மாதிரி பேசுறான். நான் மேல பால்கனில இருந்தப்ப இவன் கீழே பால்கனில இருந்தானா? ஆமா. அதான் இவ்வளவு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? அவன் கடைக்கு வந்த லோடு லாரி செக் போஸ்ட்ல நிக்கும் போது நம்ம ஆளுங்க கஞ்சாவை லாரியில வைப்பாங்க. சரிங்க சார். வெலிங்டன் இன்ஸ்பெக்டர் யாருன்னு பார்த்து அவனை கஞ்சா கடத்தல் கேஸ்ல உள்ள போட சொல்லு. சரிங்க சார். இங்க பாரு, நாம சொல்ற வரைக்கும் அவனை வெளியில விடக்கூடாது, புரியுதா? புரிஞ்சுது சார். அப்பாடா, அந்த பொண்ணை கவனிக்கல, யாருன்னு கேட்கல, தப்பிச்சோம். நாராயணா, வேணுமாதவா, கோவிந்தா கோவிந்தா. சார், கீழே அந்த பொண்ணு வந்திருக்கிற விஷயத்த சொல்லவே இல்ல. சாரி சார், மறந்துட்டேன். கோபால்நாத், கோபால்நாத். ஐயா இந்த வரேங்கய்யா. வா மேல போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மூர்த்தி சார், இந்த பொண்ணு எனக்காக வேலை செய்ய வந்திருக்கு. காபி குடிச்சியாமா? இன்னும் இல்ல சார். யோ, வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு காபி குடிக்கிறியான்னு கூட யாரும் கேட்க மாட்டீங்களா? ஐயா. கோபால், நம்ம 3 பேருக்கும் காபி போட்டு எடுத்துக்கிட்டு மேல வா. சரிங்க. வா சுதா. மூர்த்தி. சார். கோபால் மேல வந்ததும் நீ வீட்டை பூட்டிட்டு ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு வா. சார், புரியல. வர வர உனக்கு எதுவுமே புரியறது இல்ல. 2 மணி நேரத்துக்கு எங்க 3 பேருக்கும் வேலை இருக்குன்னு சொல்றேன், புரியுதா? நீ வா சுதா. கோபால் நாத்து கூடயும் ரோட்ல காபி சாப்பிட நம்ம கூப்பிட்ட பொண்ணு கூடயும் இவருக்கு 2 மணி நேரம் என்னடா வேலை சாமி? நாம தான் லூஸ் ஆயிட்டோமா இல்ல இவனுங்க நம்மள லூஸ் ஆக்குறானுங்களா? ஒண்ணுமே புரியலையே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வனம் தா பிருந்தாவனம் தாவனம். என்ன இது? அவர் அலற மாதிரி சத்தம் கேக்குது. வேண்டாம். சுட்டுடுமா? அருந்ததி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உங்க புருஷன் நெஞ்சில இந்த துப்பாக்கி குண்டு போட்டு இறங்குமா இறங்காதான்னு செக் பண்ண போறேன். Are you mad? என்னது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி ஒரு क्वेश्चन கேக்குறீங்க? சோலார் ரிப்பேர் பண்ணவும் வேண்டாம், என் புருஷனை நீ சுடவும் வேண்டாம். கீழே வாடி. நான் கீழே வந்தா உங்களுக்கு தான் டேஞ்சர். எனக்கு என்ன டேஞ்சர்? உங்க புருஷன்
அடக்கம் ஒடுக்கமா இருக்க மாட்டான் போல தெரியுது. கீழே வரத்துக்குள்ள ஏதாவது ஏடாகுடமா பண்ணானா சுட்டுடுவேன். பரவாயில்லையா? என்ன விளையாடுறியா? நான் போலீஸ்க்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம். இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு லூசு கூட எப்படியா குடும்பம் நடத்துற? ஏய், யார லூசுங்கற? உன்னதான். புருஷன் மேல துப்பாக்கி வச்சிருக்க, கொன்னுடுவேன்னு சொல்ற. அத பத்தி ஃபீல் பண்ணாம போலீஸ்க்கு போவேன்னு குதிக்கிற. ஏய், ரொம்ப பேசுற. உன்ன என்ன பண்ணுவ? போலீஸ்க்கு நிஜமாவே போயிடுவேன் சொல்லிட்டேன். தோடா போ, யாரை வேணா கூப்பிடு போ. ஏய், சுட்டுடுவேன். ஏய், என்ன பாக்குற? ஆ, போ. ஆ, போ. திரும்பாத. யார் நீ? ஜானு. உனக்கு எந்த ஊரு? சேலம் பக்கத்துல பள்ளிப்பாளையம். எதுக்காக இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்க? எங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு இந்த வீடு வேணும். எதுக்கு? எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கா. என்ன மீட்டிங்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். தேவி, என்னங்க சொல்லுங்க. இந்த மொபைல்ல இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ச்சே, என்னாச்சு? லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஓ மொபைல் எங்க இருக்கு? பாப்பா ரூம்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஆ. என்னங்க, எதுலயும் சிக்னலே இல்லங்க. சிக்னல் ஜாமர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? தும்மல் வந்து தும்மறதுக்குள்ள துப்பாக்கியை புடுங்கின கில்லாடி தானே நீ. அதையும் நீயே கண்டுபிடி. தேவி, என்னங்க? உனக்கு ஸ்டேஷன் தெரியும்ல? ஆ, போய் இன்ஸ்பெக்டர் சம்பத்தை கூட்டிட்டு வா. சரிங்க, இந்தாங்க. ஏய், என்ன பண்ற? ஐயா பாத்துக்கப்பா, சிக்னலே கிடையாது. நான் உன்னை பத்தின டீடைல்ஸ பாத்துட்டு இருக்கேன். என்ன பத்தின டீடைல்ஸா? ஆமா, எனக்கு நீ யாருன்னு தெரியாது. அதான் மெசேஜ் இருக்கான்னு பாத்துக்கிறேன். இருக்குதா? இருக்கு. என்ன இருக்கு? பேரு அருண் ராகவன், வயசு 45. உங்க அப்பா அம்மாக்கு நீங்க 2 பேரு பசங்க. அதுல மூத்தவன் நீ. உனக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு ஆஷா. கரெக்டா? எம்டெக் ஃபைனல் இயர் பண்றாங்க. இப்ப இருக்கிறது ஹைதராபாத். எம்எஸ் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போக ஆசைப்பட்டா பொண்ணு. கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையோட அமெரிக்கா அனுப்புறேன், அப்படியே படிப்பை கண்டினியூ பண்ணுன்னு சொல்ற அப்பா. கரெக்டா? எஸ், கம் இன். தேவி, ஸ்டேஷனுக்கு போனியா? இல்லங்க. ஏன் போகல? தேவி, தேவி, என்னாச்சு? தேவி, தேவி, என்னாச்சு? வெறும் மயக்கம் தான், நீங்க எழுந்துருங்க.
மாஸ்டர், இவர் பொண்ணையும் கிட்னாப் பண்ண சொல்லுங்க. டூயிங். வேண்டாம் வேண்டாம், ஜாமரை கேட்டு கிட்ட வச்சிருக்கேன். எடுத்துட்டேன். சொன்னா கேளு. இன்னும் அரை மணி நேரத்துல உங்க பொண்ணை எங்க ஆளுங்க கடத்தி இந்த மாதிரி மயக்கம் போட வச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க? எதுக்காக இதெல்லாம்? இந்த வீட்ல வச்சு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும். பண்ணுவீங்களா? இந்த வீட்டை கட்டின இன்ஜினியருக்கு அறிவே இல்லை. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு மேல போறதுக்கு ஏதாவது வழி வச்சிருக்கானா? அந்த ரூம்ல டிஸ்கஸ் பண்றாங்கன்னு தெரியுது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? குந்தவை வெட்டெழுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல. சார்? நீங்க எப்போது லைப்ரரி போனீங்கன்னா கல்வெட்டு எழுத்துக்களின் ஆச்சரியங்கள்னு ஒரு புக் இருக்கும். எடுத்து படிச்சு பாருங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மேட்டர் சொல்லு. அதாவது சார், செல்வகிருஷ்ணன் ப்ரொஃபசர் உங்ககிட்ட கொண்டு வந்த கல்வெட்டுல என்ன இருந்ததுன்னு முதல்ல சொல்லிடுறேன். அத பத்தி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு ப்ரொஃபசர் சொன்னாரு. சரி சொல்லுங்க. கோச்சுக்காம முதல்ல இருந்து கொஞ்சம் கேளுங்க சார். சொல்லுமா. மகானந்தபுரம் மகாபிரம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு சொந்தமான கோயில் குளத்தை தூர்வாரி சுத்தம் பண்ணும்போது ஒரு கல்வெட்டு கிடைச்சது. ஓகே. இது நடந்தது 2011ல. மகானந்தபுரம் படப்பைக்கு பின்னால் இருக்கிறதா? ஆமா சார். அந்த கல்வெட்டை அகழ்வாராய்ச்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து கோயில் நிர்வாகம் கொடுத்தது. நீங்க என்ன பண்ணீங்க சார்? குந்தவை வெட்டெழுத்துக்களை படிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால அந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கு அந்த அகழ்வாராய்ச்சி மையம் என்ன ஹையர் பண்ணுச்சு. நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஷாக்கிங் நியூஸ் தெரிஞ்சது. என்னது? வில்வேந்திர சோழன்கிற மகாராஜா கோயம்புத்தூர் பக்கம் அரசாண்டுகிட்டு இருந்தவரு மகனோட தனக்கு ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால மனசு ஒடிஞ்சு போய் மொத்த சொத்தையும் எடுத்துக்கிட்டு நாடு தாண்டி போறதுக்கு கிளம்பி இருக்காரு. மகானந்தபுரம் மகாபிரம்ம கைலாசநாதரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மனசு மாறி மொத்த நகைகளோட அங்க ஜீவசமாதி ஆயிட்டதா அந்த கல்வெட்டு குறிப்பு சொல்லுதுங்க. இதுல எது ஷாக்கிங் நியூஸ்? அன்னைக்கு காலத்துல ஒரு ராஜாவோட மொத்த சொத்துங்கிறது இன்னைய காலத்துல பல்லாயிரக்கணக்கான கோடி சார். அது சரி. இந்த விஷயத்த நானும் ப்ரொஃபஸரும் சுதாவும் கலந்து பேசினப்ப இந்த புதையல் விஷயத்த அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டாம், நாமளே அடையலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்பதான் ப்ரொஃபசர், இத நாம அடையணும்னா பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ண ஆள் வேணும், நம்ம சார் கிட்ட பேசுறேன்னு உங்களை இன்வால்வ் பண்ணாரு. இப்ப நீங்க நெகட்டிவ் கொஸ்டின் கேட்டதால இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு சுதா நானே வரேன்னு சொன்னாங்க. வாங்கன்னு சொல்லிட்டேன். உங்க டவுட் என்ன சார் இதுல? இந்த கல்வெட்டுல சொன்னது எல்லாமே உண்மைன்னு எப்படி நம்புறீங்க? பழங்கால கல்வெட்டுல எப்பவுமே உண்மைய மட்டுமே சுமந்துட்டு இருக்கிற குறிப்புகள் தான் சார். கல்வெட்டுங்கிறது நம்மள மாதிரி மனுஷன் செதுக்குனது தானே. அப்படி செதுக்குனவன் கேள்விப்பட்ட விஷயத்த தப்பா கூட செதுக்கிருக்கலாம்ல. ஐயா, இப்பதான் ஏன் மனுஷங்கள சில பேருக்கு பொய் சொல்றது, தப்பு பண்றது, அடுத்தவங்களை கெடுக்கிறதுன்னு கெட்ட சுபாவம் நிறைய வந்துருச்சு. அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. ஜெனூன் பர்சன் வாழ்ந்த காலங்கய்யா அது. கல்வெட்டு முறைங்கிறது நாம இன்னைக்கு கேமராவுல பதிவு பண்ற முறை தான் சார். அப்படின்னா போட்டோ எடுக்கும் போது நாம லைவா இருந்தாலும் அழகுபடுத்திக்க கொஞ்சம் அலங்காரம் பண்ணிப்போம்ல. ஆமா, அதேதான் கல்வெட்டு. பதிய வச்ச முறையில செதுக்குனவன் விஷயத்த கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிருப்பானே தவிர கண்டிப்பா இல்லாத விஷயத்த இருக்குன்னு பதிவு பண்ணிருக்கவே மாட்டான். அது மட்டும் கேரண்டி. வேணும்னா இன்னொரு சான்ஸ் கூட இருக்குங்கய்யா. என்னது? அந்த ராஜா முக்கால்வாசி சொத்தை எடுத்துட்டு வந்தாருனே வச்சுக்கலாம். ஓகே. சுதா சொன்ன மாதிரி அந்த கல்லை செதுக்குனவன் அதை மிகைப்படுத்தி மொத்த ஆஸ்தின்னு கூட பதிவு பண்ணிருக்கலாம்ல. சோ எது எப்படினாலும் 100 கிடைக்க வேண்டிய இடத்துல 50ஆவது கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. ஆமா சார். ஏன்னா விஷயம் பொய்யா மட்டும் இருக்காது, உண்மைதான். 100% பக்கா உண்மைதான். அப்படின்னா நான் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். தாராளமா பண்ணலாங்கய்யா. நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுல எவ்வளவு கிடைக்க போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் போக எவ்வளவு லாபம் கிடைக்க போகுது, எப்படி ஷேர் பண்ணிக்க போறோம், இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பேசிட்டா நாங்க பணம் ரெக்கவரிங் பண்றத பத்தி யோசிக்கிறோம்.
ஐயா, என்னையும் சுதாவையும் எங்க சார் அந்த விஷயத்தை ஃபைனல் பண்ணிட்டு வர சொன்னாருங்கய்யா. நீங்க எங்களை தப்பா நினைக்காதீங்க சார். நாங்க ஒரு வாட்டி பேசிட்டா திருப்பி பணத்தை பத்தி பேசவே மாட்டோம். ஓகே, இன்வெஸ்ட் பண்ற பணத்தை திருப்பி வட்டியோட எடுத்துப்பேன். பேலன்ஸ் பணம் உங்களுக்கு 40, எனக்கு 60. ஓகேயா? சார் கிட்ட ஒரு வாட்டி பேசிடுங்க சார். லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுமா? ம். சொல்லுமா சுதா. சார் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம் சார். ஹி இஸ் கன்வின்ஸ்ட். அதுக்கு தான் ஒன்னு போக சொன்னேன். ரேட் கூட பேசிட்டோம் சார். வெரி குட். எவ்வளவு? அவருக்கு 60, நமக்கு 40. அவரை தவிர வேற யாரும் இவ்வளவு நியாயமான டீலை கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை அவர்கிட்ட கொண்டு போக சொன்னேன். அப்போ 60-40 ஓகேயா சார்? இதை 60-40யா நினைக்க கூடாது, 50-50யா தான் நினைக்கணும். என்ன சார் சொல்றீங்க? நம்மளும் அவரும் பார்ட்னர்ஸ்னாலும் இன்வெஸ்ட் பண்றது அவர்தான். அதனால தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ 50-50ங்கிறது தான் சரி. நல்ல டீலு, ஓகே சொல்லிடு. அத உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்க சார். ம். இந்தாங்க ஐயா. சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். இது சின்ன அமௌண்ட் டீல் தான் சார். இன்னும் அகழ்வாராய்ச்சியில் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே, டீல்ல நீங்க 3 பேர் தானா? வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்லை சார், நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அப்படின்னா எவ்வளவு பணம் எந்தெந்த கட்டத்தில் வேணும்? எப்படி அந்த நகைகள் இருக்கிற இடத்த ஜீவசமாதியை கண்டுபிடிக்க போறோம்? எப்படி விற்க போறோம்? எல்லா விஷயமும் சுதாவும் கோபால்நாத்தும் பேசுவாங்க. நீங்க பார்த்து டீல் பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். ஆ. கோபால்நாத், புதையில பத்தின ஆபரேஷன் பிரேக்கப்பை எப்போ தரப்போற? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க ஐயா. நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். இட்ஸ் ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். தேங்க்யூ சார். தப்சண்டா அப்பா. அப்பா என்ன இழிக்கிற? நீங்க சொன்ன மாதிரி சினிமாக்கு போல சார். அதான் தெரியுது. ஏன் போகல? அது வந்து பல்லி வயித்துல விழுந்துருச்சு சார். அதுக்கு உங்களுக்கு தெரியாதா சார்? என்னது? பல்லி வயித்துல விழுந்தா எங்க இருந்து புறப்பட்டோமோ அங்கேயே வந்து உக்காந்துக்கணுமா. உட்காந்துக்கத்தானே சொன்னாங்க, ஒட்டு கேட்க சொன்னாங்களா? ஐயோ கடவுளே, என்னாச்சு? நான் ஒட்டு கேட்டனா? பின் இல்லையா? சத்தியமா இல்ல சார். நீங்க வேணா வந்து அந்த கதவுல காது வச்சு கேட்டு பாருங்க, எதுவுமே கேட்காது. வாங்க. இல்ல, செல்வகிருஷ்ணன் வாய்ஸ் தானே அவர் நம்பிட்டாரு. என்ன சார்? பாப்பலாம். நீ அர்ஜென்ட்டா ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க சார். ஆ, நீ உடனே திருப்பூருக்கு போய் செல்வகிருஷ்ணன் என்ன ஆனாருன்னு பார்த்துட்டு வரணும். ஆமா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. மெயின் வேலைக்கு மட்டும் வேற ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுக்கோங்க. 2 மணி நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், பின்ன என்ன சார், வயிறு எரியாதா? ஏன்டா எரியுது? என்ன கழட்டி விட்டீங்கல்ல? உன்னை அவ்வளவு சுலபமா கழட்டி விட்டுருவனா? அவங்க எல்லாம் செத்த பின்னாடி அந்த பிசினஸ் ஷேர் மொத்தமும் உனக்கு தாண்டா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவங்க எல்லாரையும் நீ தான் கொல்ல போற. அந்த பொண்ணையுமா சார்? பின்ன ஆமாயா, வேணும்னா ஒரு நாள் வச்சிருந்துட்டு அப்புறம் பண்ணுது.